ஸோ இன்னைக்கு வந்து நான் போன வாரம் சொன்ன மாதிரி ஐ எம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் பிஃபோர் வாட் நான் என்ன டீச் பண்ண போறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி நான் ஒரு டேபிள் காட்டுறேன். அதை பார்த்து உங்களுக்கு என்ன புரியுது, வாட் யூ ஆர் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட், என்ன அதால வாட் யூ ஏபிள் டு மேக் அவுட் ஆஃப் இட் நீங்களே சொல்லுங்க ஃபர்ஸ்ட், தென் வீல் கோ அஹெட். இன்னைக்கு ஐ எம் ஒன்லி கோயிங் டு எக்ஸ்பிளைன் த கான்செப்ட். அடுத்த வாரம் வி வில் டூ த ஆக்சுவல் கோடிங் பார்ட். இப்போ 2 டேபிள் இங்க இருக்கு. ஓகேயா? ஹரி ஃபர்ஸ்ட் பாஸ்கர், அப்புறம் ஹரி, அப்புறம் சிவினா. டேக் அ டைம், டேபிளை பாருங்க, என்ன புரியுது இந்த டேபிளை பத்தி, வாட் யூ திங்க். 2 டேபிள் இருக்கு, ஏன் 2 டேபிள் இருக்கு, உங்க என்ன தோன்றதோ சொல்லுங்க இந்த டேபிளை பத்தி. ஃபர்ஸ்ட் பாஸ்கர் ஆர் எனிவன், யார் வேணாலும், யாருக்கு சொல்லணுமோ. மேம் நான் சொல்லுவேன் மேம். சொல்லுங்க மேம். ஃபர்ஸ்ட் வந்து ஐசியோட வந்து நேம் கேட்டுக்காங்க மேம். எதோட நேம்ஸ்? ஐசியோட அந்த இந்த கம்பெனியோட நேம்ஸ் மேம். இது வந்து கம்பெனி நேம்ஸ்ங்கறீங்களா? டைம் எடுத்துக்கங்க, ஃபர்ஸ்ட் ஃபுல்லா பாருங்க டேபிள். அத பத்தி என்ன நினைக்கிறீங்களோ சொல்லுங்க. மைசிக்கலே மறந்துடுங்க. இந்த டேபிள் 2த்துல உங்களுக்கு என்ன புரியுது, ஒவ்வொருத்தரோட அண்டர்ஸ்டாண்டிங் டிஃப்ரெண்டா இருக்கும். நீங்க என்ன அதை வச்சு இதை வச்சு புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க எனக்கு. மேம் ஃபர்ஸ்ட் டேபிள்ல டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் இருக்கு. டிபார்ட்மெண்ட் நேம், அதோட ஐடி, லொகேஷன், இந்த லொகேஷன், அப்புறம் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அலாட் பண்ணியிருக்க பட்ஜெட் எல்லாம் இருக்கு. அப்புறம் அந்த டிபார்ட்மெண்ட் ஐடியா ரெஃபரன்ஸா வச்சு செகண்ட் டேபிள்ல எந்த எம்ப்ளாயி எந்த டிபார்ட்மெண்ட்ல ஒர்க் பண்றாங்க, அந்த எம்ப்ளாயியோட நேம், சிட்டி, அப்புறம் டேட் ஆஃப் பர்த் டீடைல்ஸ் இருக்கு. சரி, குட். ஹரி நீங்க? மேம் இப்போ 2 டேபிள் இருக்கு. ஒன்னு வந்துட்டு எம்ப்ளாயிஸ்ன்னு ஒரு டேபிள், அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட் ஐடின்னு ஒரு டேபிள். ஏது டிபார்ட்மெண்ட் டேபிள்? மேல இருக்கிறது டிபார்ட்மெண்ட் டேபிள். சரி, ஓகே. எம்ப்ளாயிஸ் டேபிள். இப்போ இந்த இடத்துல எதுக்கு டிபார்ட்மெண்ட் டேபிள் கிரியேட் பண்ணிருக்காங்கன்னா, அந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகாம வச்சுக்கலாம். ஒரே ஒரு இது மட்டும் யூனிக்கா எம்ப்ளாயிஸ் ஐடியில வச்சுக்கலாம். ஸோ அதான் பிரைமரி கீயா இருக்குங்க. எம்ப்ளாயி ஐடியில இருக்கிற பிரைமரி கீ வந்துட்டு அது டிபார்ட்மெண்ட்ல லிங்க் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா அந்த வேல்யூஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து பிரைமரி கீங்கிறீங்க கர்சர். இது வந்து வேர்ட் டாக்குமெண்ட் மேல என்னால பாயிண்ட் பண்ண, இது வந்து பிரைமரி கீங்கிறீங்க, கரெக்ட்டா? ஓகே, இது ஒரு டேபிள்னு வச்சுக்கலாம். டிபார்ட்மெண்ட் நீங்க சொல்ற மாதிரி. அப்புறம் இந்த டேபிள் என்ன சொல்றீங்க நீங்க? எம்ப்ளாயி ஐடியா. எம்ப்ளாயி டேபிள் இதுவா? நான் சர்க்கிள் பண்றேன். இது வந்து என்னது, லிங்க் பண்றதா இந்த டேபிள் இந்த டேபிளையும்? இந்த டேபிள்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மெயின் டேபிள் பாத்தீங்கன்னா எம்ப்ளாயிஸ் டேபிள்னே வச்சுக்கலாம் மேம். எம்ப்ளாயோட டேட்டா பேஸ், எம்ப்ளாயோட டேட் ஆஃப் பர்த், எப்போ எம்ப்ளாய் எந்த சிட்டி, எம்ப்ளாயோட ஐடி என்ன, அதெல்லாம் இருக்கு. அப்புறமா எம்ப்ளாயோட டிபார்ட்மெண்ட், அவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல வேலை செய்யறாங்க. சரி. ஸோ இப்போ எல்லாருமே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சனாங்கிறவங்க வந்துட்டு டிபார்ட்மெண்ட் ஐடி நம்பர் 101 இருக்காங்க. ஆயுஷும் டிபார்ட்மெண்ட் ஐடி 101 இருக்காங்க. ஸோ அப்போ 101 இருந்தாங்கன்னா திருப்பியும் ஐடி, அதுக்கப்புறமா டிபார்ட்மெண்ட், லொகேஷன், பட்ஜெட் வந்துட்டு ரிப்பீட் ஆகும் கரெஸ்பாண்டிங் அங்க. ஸோ அந்த மாதிரி சும்மா ரிப்பீட்டட் வேல்யூஸ் போட வேணாங்கிறதுனால 2 டேபிளா ஸ்பிட் பண்ணி வச்சிருக்காங்க. குட். பாஸ்கர் உங்களுக்கு புரிஞ்சுதா என்ன சொல்றாங்கன்னா? 2 டேபிள் இருக்கு. ஓகே, இது வந்து ஒரு டேபிள், இது வந்து ஒரு டேபிள். இந்த டேபிள்ல வந்து டிபார்ட்மெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்றது இருக்கா. இந்த டேபிள் வந்து எம்ப்ளாயி டீடைல்ஸ், கரெக்டா? இப்போ வந்து ஏன் 2த்தையும் மர்ஜ் பண்ணாம தனித்தனியா வச்சிருக்கோம்னா, தென் தேர் வில் பி டூப்ளிகேஷன் ஆஃப் நாட் ஓன்லி ரோஸ், காலமும் நிறைய. இப்போ வந்து இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சனா அவங்க வந்து 101 டிபார்ட்மெண்ட்ல இருக்கா, 101ங்கிற டிபார்ட்மெண்ட் ஐடி. ஸோ இப்போ எல்லாத்துக்குமே நான் ஒரே டேபிள் வச்சுக்கணும்னா என்னவா இருக்கும், இங்க இன்னும் 2 காலம் இருக்கும். ஐடி, லொகேஷன் வந்து FC 89, பட்ஜெட் 50,000 or 5 lakh. அப்புறம் ஆயுஷும் அதுல இருக்கான். ஸோ ஐடி, FC 89, 5 lakh. ஸோ தேர் இஸ் கோயிங் டு பி மல்டிபிள்
redundancy of data. Database management system ஓட ஒரு first advantage redundancy அவாய்ட் பண்றது. redundancy என்னது? அதே இதை ரிப்பீட் பண்ணி மல்டிபிள் காப்பீஸ் வச்சுக்காம இருக்கிறதுக்கானது ஒரு ஒன் ஆஃப் த பெனிஃபிட் ஆஃப் யூசிங் அ டிபிஎம்எஸ் ஆர் அன் ஆர்டிபிஎம்எஸ். ஓகே, இப்போ இந்த டேபிள்ல இருக்க டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிறது வந்து என்ன கீன்னு நீங்க நினைக்கிறீங்க? எங்க என் கர்சர் சர்க்கிள் ஆகுதோ? பிரைமரி கீ. பிரைமரி கீ. ஏன்னா ஒரு கம்பெனில ஒரு பேர்ல ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இருக்கும். கரெக்டா? IT1, IT2, IT3 எங்கேயாவது கேட்டிருக்கீங்களா? இல்ல. ஒன்லி ஒன் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதுக்கு ஒரு கோட். பட் அதே மாதிரி is there only one employee working in the department? There can be multiple employees working in a department. அதனால தான் இந்த டேபிள்ல இருக்கிற டிபார்ட்மெண்ட் ஐடிங்கிற ஃபீல்ட் வந்து நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் ரிப்பீட்டட். தேர் ஆர் ஹவு மெனி 101 101 இங்க இருக்கு, 101 இங்க இருக்கு, 103யும் ரிப்பீட்டா இருக்கு, 104ம் ரிப்பீட்டா இருக்கு. Now what do we call this concept is primary key foreign key relationship. இந்த primary key and foreign key தான் ரெண்டு டேபிள கம்பைன் பண்றது, or it is creating a link between the two tables is the primary and the foreign key. In this table department ID becomes the primary key. அதே department ID field employee table it acts as a foreign key. இப்போ இந்த foreign key இந்த மாதிரி பார்த்தாலே உங்களுக்கு தெரியணும் that this department ID field is linked with this department ID. So இப்போ எனக்கு ஒரு கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்க. இப்போ நான் வந்து டேட்டா எனக்கு வந்து சப்போஸ் I want to find out all employee names along with their department name working in IT department. என்னால அந்த டேட்டா எடுக்க முடியுமா இந்த ரெண்டு டேபிளை வச்சு? All employees working in IT department. என்னால டிஸ்ப்ளே பண்ண முடியுமா முடியாதா? முடியும் மேம். ஆனா அதுக்கு ஜாயின் அப்படின்னு யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ். சோ எனக்கு வந்து நேம் இங்க இருக்கு, ஆனா ஐடி டிபார்ட்மெண்ட் இங்க இருக்கு. பட் இது ரெண்டுத்தையும் லிங்க் பண்றதுக்கு எனக்கு எது ஃபீல்ட் இருக்கு? இந்த ஃபீல்ட் இருக்கு. ஐ நோ தட் ஐடி டிபார்ட்மெண்டோட கோட் வந்து 101 அண்ட் இந்த 101 இங்க யாரெல்லாம் டிபார்ட்மெண்ட் 101 அவ எல்லாரும் ஐடில ஒர்க் பண்றான்னு எனக்கு தெரியும். சோ இந்த ஐடிங்கிற வேர்டோட கோட் வந்து எனக்கு இந்த டேபிள்ல இருந்து கிடைக்கும், நேம் ஆஃப் த எம்ப்ளாயிஸ் இந்த டேபிள் இருந்து கிடைக்கும். பட் ரெண்டுக்கும் லிங்க் பண்றது இந்த டிபார்ட்மெண்ட் ஐடி. தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் as the primary and foreign key relationship. foreign key இன்னொரு என்னன்னா it can be duplicated. நீங்க இங்க பாத்தீங்கன்னா there is multiple entries of the same key. கரெக்டா? 101 multiple entries இருக்கு, 103 multiple entries இருக்கு. So we can have multiple entries of the same foreign key. But அதே இது primary key tableல அது யூனிக்கா தான் இருக்கும். That will be the only one entry, unique entry in the primary key table. Okay, புரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? எஸ் மேம். I am just explaining the concept. நான் இன்னும் கோடிங் அதுக்குள்ளே நான் போல. But have you understood how this linking works? இப்படிதான் in real life, real situation, ஹரியோட குவால்காம்லயும் சரி காலேஜஸ்லயும் சரி இதுதான் இப்படிதான் டேபிள்ஸ் மெயின்டைன் பண்றாங்க. They don't maintain one single table with all details. It is just employee idea or student idea ஒரு கீயா வச்சுட்டு many links are created with that primary key with many other tables wherein and the field acts as a foreign key. புரிஞ்சுதா? புரிஞ்சுதா பாஸ்கர்? புரிஞ்சுதா? புரிஞ்சுது மேம். ஓகே பாஸ்கர், எனக்கு ஒரு கேள்வி கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வந்து என் கம்பெனில ஒரு புது எம்ப்ளாயி ஜாயின் பண்றாரு. ஓகேயா? ஓகே மேம்.
ஓகே, எம்ப்ளாயி ஐடி வந்து 1001 வச்சுக்கலாம். பேர் வந்து பாஸ்கர்னு வச்சுக்கலாம். உங்க டேட் ஆஃப் பர்த், எம்ப்ளாயி சிட்டி சென்னை, எம்ப்ளாயி டிபார்ட்மெண்ட் ஐடி 105 எனக்கு ஆட் பண்ணும். இப்போ நீங்க என் கம்பெனியை ஜாயின் பண்றீங்க, ஓகேயா? ஸோ உங்க டீடைல்ஸ்லாம் நான் இதுல என்டர் பண்ண போறேன். எந்த டேபிள்ல? எம்ப்ளாயி ஐடி டேபிள்ல. ஓகே, பட் நீங்க வந்து டிபார்ட்மெண்ட் வந்து ஐடில இல்ல, ஹெச்ஆர்ல இருக்கீங்க. ஹெச்ஆரோட கோட் வந்து 105. சோ நான் எந்த டேபிள் அதை என்டர் பண்ணுவேன்? உங்க டீடைல்ஸ் சொல்லுங்க. ஹரி மேம் ஃபர்ஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஐடியோட டேபிள் அப்டேட் பண்ணோம், நெசசரி டேட்டாவோட. அதுக்கப்புறமா எம்ப்ளாயிஸ் டேபிள அங்கே ஆர்டர் பண்ணலாம், டிபார்ட்மெண்ட் ஐடி நம்பர் மட்டும் ஆட் பண்ணலாம். So what I'm trying to say is, இப்போ இந்த foreign key table, இந்த டேபிள்ல செகண்ட் டேபிள்ல child table, we call it a child table. இந்த டேபிள்ல we cannot enter a data which does not exist in the primary key. நான் இப்ப என்ன சொன்னேன்? He is in 105 at department ID ன்னு, but 105 department ID இங்க எக்ஸிஸ்டே இல்ல. So I cannot do any modification to this table by adding a new entry without having it available in my first table. அதுக்கு பேர் என்னன்னா ரெஃபரன்ஷியல் இன்டெகிரிட்டி. மீனிங் அந்த ரெஃபரன்ஸ் பண்ற ஃபீல்டோட இன்டெகிரிட்டியை மெயின்டைன் பண்றது. இட் இஸ் மெயின்டைனிங் இன்டெகிரிட்டி, டெல்லிங் தட் no field or no record can be added in the child table unless it is available in the parent table. அது ஒரு மெயின் கிரைட்டீரியா when you use a foreign key and primary key என்ன சொல்றது டேபிள். புரிஞ்சுதா பாஸ்கர் நான் என்ன சொல்ல வரேன்னு? புரிஞ்சுது மேம். ஓகே, சோ இப்போ உங்களுக்கு இந்த கான்செப்ட் ஃபாரின் கீ பிரைமரி கீயோட கான்செப்ட், இட்ஸ் நாட் நெசசரி ஒன் டேபிள் அண்ட் நியூ டேபிளுக்கு பிட்வீன் ஃபாரின் கீ பிரைமரி கீ ரிலேஷன் இருக்கணும்னு. ஜஸ்ட் கிவ் மீ a second. நான் உங்களுக்கு I will show you in Google only how many tables can be linked. ஒரு நிமிஷம். டேபிள் ஃபார்ம்ல பார்க்கணும்னு நினைக்கிறேன், டேபிள் ஃபார்ம்ல காட்ட மாட்டேங்குது. Just give me a second. டேபிள் எனக்கு அவ்வளவா இப்போ ஒன்றும் கிடைக்கல சரியா. ஸோ ஐ கோ ஹெட் வித் திஸ். இல்ல உங்களுக்கு இது புரிஞ்சுதானா? என்ன திஸ் ஃபாரின் கீ பிரைமரி கீ டேபிளோட லிங்க் எப்படி பண்றதுன்னு புரிஞ்சுதா?
எஸ் மேம். பாஸ்கர் மேம் ம் கொஞ்சம் புரிஞ்சுனாலும் அப்ப ஆதி கொஞ்சம் குழப்பமா இருக்கு மேம். என்ன குழப்பமா இருக்கு? அடுத்து நீங்க செகண்டா ஒன்று சொன்னீங்களே மேம், ஃபர்ஸ்ட் டேபிள் வந்து நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கிறோம், சொல்லுங்க. சேஞ்ச் பண்ணி செகண்ட் டேபிள் லிங்க் பண்றதா கொஞ்சம் எனக்கு புரியல. ஓகே சரி, நான் உங்களுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். சரியா? இப்போ வந்து ஒரு சின்ன சின்ன டம்மி டேபிள் நான் கிரியேட் பண்றேன். சரியா? ரோல் நம்பர், சரியா? ஓகே மேம். ஓகேயா? இது வந்து கிளாஸஸ் ரெண்டு கூட போறோம், மூணாவது வேண்டாம். இது டம்மி, ஸோ இது வந்து இட் மைட் நாட் மேக் மச் சென்ஸ். நான் ஜஸ்ட் உங்களுக்கு சொல்றதுக்காக. சரியா? இது இந்த டேபிள் பேரு T1. ஸோ இதுல வந்து ரோல் நம்பர் 1ல வந்து இந்த டேபிள் என்ன டேபிள்னா சையூர் டேபிள், சையூர் T1 டேபிள். சரியா? 2 வந்து நம்ம இதுல பைத்தன் கிளாஸஸ் நடக்கிறது. அப்புறம் 3 வந்து இன்னொன்னு என்ன நடக்கிறது, மாங்கோ டிபி கிளாஸ் நடக்கிறது ஐ திங்க். சரியா? யாரோ டீச் பண்றா. ஓகே. இப்போ இன்னொரு டேபிள் இருக்கு, சையூர் ஸ்டூடெண்ட்ஸ். இதுல வந்து இன்னொரு டேபிள் இருக்கு, இதுல வந்து ஸ்டூடெண்ட் ஐடி, அப்புறம் நேம், ஓகே. பாஸ்கர் ரெண்டு டேபிள் இருக்கு. சரியா? ஐடின்னு ஒரு டேபிள், கிளாஸ் ஐடின்னு பேரு, ஐ மீன் சையூர் டேபிள் 1 ஒரு பேரு, ஸ்டூடெண்ட் ஐடின்னு ஒண்ணு. இந்த 3 கிளாஸ் சையூர் நடத்துது. ஐ எம் ஜஸ்ட் மெயின்டைனிங் அ ரெக்கார்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் who are attending என்னென்ன கிளாஸ்னு. ஓகேயா? ஹரி, Okay, ma'am. பாஸ்கர் புரியுதா? ம் அடுத்து என்ன மேம் நான் பண்ணணும்? என்டர் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ டேட்டா. ஓகே. பேர் என்னது? சிபினா. or other not class ID, sir. 1 3 பேர் இப்போ எனக்கு மைசிக்கல் அட்டென்ட் பண்றீங்க. 4 வந்து யாரோ லத்தான்னு இருக்கா, அவங்க வந்து மாங்கோ டிபி. 5 வந்து அவன் வந்து மாங்கோ. ஓகேயா? இப்ப என்ன சொல்றோம், இந்த டேபிள் பார்த்து என்ன புரியுது? உங்க ஐடி வந்து 1, ஹரியோட 2, சிபினாவோட 3, லதா 4, 5. நீங்க நீங்க 3 பேரும் கிளாஸ் நம்பர் 1 அட்டென்ட் பண்றீங்க. கிளாஸ் நம்பர் 1 என்ன கிளாஸ்? அதுக்கு இந்த டேபிள்ல போய் பாத்தீங்கன்னா லிங்க், தட் இஸ் வை திஸ் அண்ட் திஸ் ஃபீல்ட் ஆர் லிங்க்ட். கரெக்டா? கரெக்டா? சோ இந்த டேபிள்ல இருந்து எனக்கு தெரியுது 1 வந்து மை சீக்வல். சோ எனக்கு வந்து 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கா. அதே மாதிரி லதா இஸ் லேர்னிங் பைத்தன் அண்ட் ராகேஷ் இஸ் லேர்னிங் மாங்கோ டிபி. இப்போ நான் வந்து ஹரிட்ட என்ன கொஸ்டின் கேட்டேன்னா, இப்போ எனக்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வரா, மேம் என்ன என்ரோல் பண்ணிக்கங்கன்னு சொல்றா. அண்ட் ஷீ இஸ் டெல்லிங் மேம் எனக்கு வந்து C++ கத்துக்கணும். C++ங்கிற ஒரு
கோர்ஸ் நடத்துறா சையூர், அவளுக்கு அந்த கிளாஸ் ஐடி வந்து 4ன்னு கொடுத்துருக்காங்க. சித்ரா மேம் கிளாஸ் ஐடி இஸ் 4ன்னு சொல்லிருக்கா. ஓகே, ஸோ ஐ எம் டெல்லிங் ஷீலா வில் கோ இன்டு கிளாஸ் ஐடி 4. இப்போ இந்த டேட்டா என்னால இந்த டேபிள்ல என்டர் பண்ண முடியுமா முடியாதாங்கிறதா என் கேள்வி. முடியாது மேம், கொஞ்சம் புதுசா தான் ஆட் பண்ணணும். ஏன் முடியாது? ஏன்னா இப்போ இந்த 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 கிளாஸ் ஐடி வந்து இஸ் நத்திங் பட் அ ஃபாரின் கீ. இந்த ஃபாரின் கீ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்னா, இந்த டேட்டா நீங்க என்டர் பண்ணோடனே ஃபர்ஸ்ட் என்ன பண்ணு தெரியுமா? ஆக்சுவலி இன்டர்னல் என்ன பண்றதுன்னா, உடனே இங்க போய் பாக்குறது இந்த வேல்யூ வந்து பிரைமரி என்னோட மெயின் டேபிள்ல இருக்கா, என்னோட மாஸ்டர் டேபிள்ல இருக்கா, யாரோ வந்து இங்க வந்து ஆட் பண்றாலே இந்த டேட்டா வந்து என்னோட பிரைமரி கீ டேபிள்ல அந்த மாதிரி ஒரு ஐடி இருக்கான்னு போய் பார்க்கும். ஐடி இருக்கா இங்க? இல்ல மேம். சோ உங்களுக்கு அந்த என்ட்ரி பண்ண முடியாது. சோ when can I make this entry for Sheila? இங்க ஆட் பண்றதுக்கு முன்னாடி நான் ஃபர்ஸ்ட் இங்க போய் என்ன பண்ணிருக்கணும், இந்த டேபிள்ல I should have entered this. இதை என்டர் பண்ணின அப்புறம் இதை என்டர் பண்ணினானா என்னால அக்செப்ட் பண்ணிக்க முடியும். That is why this is called as referential integrity. நீங்க இல்லாதத ஒரு கோர்ஸை வந்து இங்க நீங்க ஆட் பண்ண முடியாது. ஏன்னா MySQL என்ன சொல்றதுன்னா, நீ 2 டேபிள நீ வந்து லிங்க் பண்றக்கன்னா அந்த ரெஃபர் பண்ற டேபிள்ல நீ என்ன டேட்டா என்டர் பண்றியோ அதோட ஈக்குவலன்ட் பிரைமரி கீ என்ட்ரி உங்களுக்கு மாஸ்டர் டேபிள்ல இருக்கணும், இல்லாட்டி என்டர் பண்ண முடியாது. புரிஞ்சுதா? அதே மாதிரி இப்போ வந்து நான் சையூர் வந்து MySQL கிளாஸ் ஸ்டாப் பண்ண போறான்னு வச்சுக்கோங்க. சோ என்ன பண்ணுவாங்க சித்ரா மேம், she will enter this entry from, delete this entry from ஸ்டூடெண்ட் டேபிள். அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க சையூர் இந்த கிளாஸஸ் நடத்துன. இப்போ அவங்களால இந்த டேபிள் இந்த என்ட்ரியை டிலீட் பண்ண முடியுமா? முடியாது. ஏன்னா இதுல என்ட்ரிஸ் இருக்கு. சோ ஃபர்ஸ்ட் நான் இது மூணு டிலீட் பண்ணின அப்புறம் I can delete my primary key entry. So this is what is called as the foreign key primary key relationship between the two tables. And always remember, primary key unique-ஆ இருக்கும், foreign key வந்து அதே primary key link தான், பட் மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கலாம் இந்த foreign key table. இங்க பாத்தீங்கன்னா மல்டிபிள் வேல்யூஸ் இருக்கு, இட்ஸ் நாட் யூனிக். இது வரைக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு கான்செப்ட்? So that I can go ahead. உங்களுக்கு how many of you know the queries used to create these tables, foreign key and primary key tables? Primary key of course நம்ம பண்றோம், foreign key table யாருக்கு தெரியும்? ஹரி, சிபினா தெரியாது மேம். சிபினா தெரியல மேம். அண்ட் பாஸ்கர் தெரியுமா? ஆமா தெரியுமா? நோ மேம், தெரியாம மேம் சொன்னேன். நீங்க வெளியில இருக்கீங்களா, இங்க வீட்ல இருக்கீங்களா? வீட்ல தான் மேம் இருக்கேன். ஓகே, ஃபேன் சவுண்ட்ல கொஞ்சம் காட்டலாம். ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். சரி, so I will now go to MySQL. இன்னைக்கு I'm just going to teach you how I am going to create the tables, primary key and the foreign key linking table. And நான் ஒரு வாட்டி டேட்டா இன்சர்ட் பண்ணி பாஸ்கருக்கு அந்த டவுட்டையும் கிளியர் பண்ணிடுறேன். How I am not able to insert a field or a record in my foreign key table unless அந்த என்ட்ரி வந்து பிரைமரி கீ டேபிள்ல இல்ல இருக்கிற வரைக்கும் என்னால இதுல என்ட்ரி பண்ண முடியாது. ஓகே, சோ அதை நம்ம பார்க்கலாம். ஒரு நிமிஷம். So go to MySQL. எல்லாரும் MySQL இன்ஸ்டால் பண்ணிட்டீங்களா லேப்டாப்ஸ்ல? Yes ma'am. So let me see, show databases. என்ன database யூஸ் பண்ணலாம்? they யூஸ் பண்ணலாம். யூஸ் Sayur underscore July 25 batch. Show tables. Select external. ஓகே, இதுல நிறைய இருக்கு. ஓகே, சரியா? இந்த டேபிள் யூஸ் பண்ணலாம். ஓகே, சோ இதுல வந்து describe students
இதுல ரோல் நம்பர்ங்கிறது என்னது? பிரைமரி கீ. கரெக்டா? So now I'm going to create a foreign key table to maintain the hobbies of each of these student. ஒரு ஸ்டூடெண்ட்க்கு ஒரு ஹாபி தான் இருக்க முடியுமா? Is it like that? Any rule இருக்கா? இப்போ சிபினா வந்து only can play பண்ண முடியுமா? She can even have multiple hobbies இல்லையா? So I'm going to create a table called create table hobby. Okay. First thing remember பண்ணுங்க that you should have a field which is going to link it to students table. So இதே நேம் கொடுக்கலாம். Not necessary RNO இருக்கணும்னு, but you can maintain the same field name, but the data type should be same. So int, is this going to be the primary key in the hobby table? Is roll number going to be the primary key in this table, hobby table? No. No. So I'm not mentioning any criteria. Next in the roll number of hobbies maintain பண்ணு. Hobby அது வந்து varchar 20. Okay? So in the வெறும் இந்த table is going to only maintain hobbies. Roll number 1 வந்து sing பண்ண முடியும், roll number 1 வந்து dance பண்ண முடியும், play பண்ண முடியும், basketball விளையாட முடியும். I'm only going to maintain this. Okay? But இங்க நான் ஒரு table create பண்ணிட்டேன். ஹாபிங்கிற டேபிள் ரோல் நம்பர் இருக்கு, அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் டேபிள்லயும் ரோல் நம்பர் இருக்கு. பட் இப்போ அட் திஸ் ஸ்டேஜ் ரெண்டு டேபிளும் லிங்க்டா இருக்கா இல்லையா? டெல் மீ தட் அலோன். This hobby table and student table, are they linked or லிங்க்ட்னா எப்படி, லிங்க் ஆலனாலும் எப்படி? ரெண்டுத்துக்கும் எனக்கு ஆன்சர் வேணும். ஹரி மேம் அது லிங்க் ஆயிருக்கும் மேம், பட் வேல்யூஸ் வந்துட்டு சேமா இருக்கணும். அங்க இருக்கிற ரோல் நம்பர்ஸ் என்னென்ன இருக்கும். இல்ல நீங்க வேல்யூஸை விட்டுடுங்க, நான் வேல்யூ பத்தியே நான் கேட்கல. ஃபர்ஸ்ட் நான் கேட்கறேன் லிங்க் ஆயிடுதா இல்லையா? இப்போ நான் இப்போ இந்த க்ளோஸ் பிராக்கெட் பண்ணி இப்படி இது க்ளோஸ் பிராக்கெட் பண்ணும் இல்லையா? இன்னும் இத பண்ணி ஒரு செமிகோலன் போட்டு என்டர் பண்ணேன்னா இட் வில் சே query okay ன்னு வரும். கரெக்ட்டா? கரெக்ட்டா? ஏன்னா சின்டாக்ஸ் எல்லாம் கரெக்ட். சோ இப்போ நான் அந்த ரெண்டு டேபிள் ஸ்டூடண்ட்ஸ்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன், ஹாபின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த ரெண்டு டேபிளும் லிங்க்டா இல்லையா எனக்கு அதான் கேக்குறேன். லிங்க் இல்ல மேம். ஏன் இல்ல இல்ல சாரி, லிங்க் ஆயிருக்கும் மேம். ஏன்னா ரோல் நம்பர் யூனிக்கான வேல்யூ இல்லையா பிரைமரி கீ. ஓகே. இப்போ நீங்க அந்த டேட்டா பேஸ்க்குள்ள இன்னொரு டேபிள் கிரியேட் பண்ணி அதே ரோல் நம்பர் போட்டாலும் அந்த வேல்யூ அதுவும் சேமா தானே இருக்கும். ஒரே டேட்டா பேஸ்க்குள்ள சரி சொல்லுங்க மேம். இந்த ரோல் நம்பர் வந்துட்டு ஸ்டூடெண்ட் தான் இருந்ததா அப்பதான் லிங்க் ஆயிருக்கும். விட்டு டீச்சர்ஸ்க்குன்னு வேற ரோல் நம்பர் மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா let's say there are multiple tables inside this database. ஆமா. ஸ்டூடண்ட்ஸ்ங்கிற டேபிள் அதோட ரோல் நம்பர் அதுக்கப்புறமா அதோட ஹாபி இருந்தா மட்டும் தான் லிங்க் ஆயிருக்கும் மேம். இப்போ டீச்சர்ஸ்க்குன்னு ரோல் நம்பர் இருந்ததுன்னா then it is not linked. ஓகே சரி. அப்புறம் வேற யாராவது? பாஸ்கர், சிபினா, ஹரி சொன்ன மாதிரி உங்க வியூ அவர் கரெக்டா ராங்காங்கிறத நான் ஜட்ஜ் பண்றதுக்காகவே நான் கேட்கல. ஜஸ்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் உங்க வியூ என்னன்னு கேட்கறது தான் கேட்டேன். சோ இது மாதிரி ஹரி சொன்ன மாதிரி உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா? உங்களுக்கு ஏதாவது இது இருக்கா அசம்ஷன்ஸ்? மேம் நான் இது இன்னும் லிங்க் ஆகலைன்னு நினைக்கிறேன். ஏன்னா மல்டிபிள் டேபிள்ஸ் இருந்தாலும் ஃபீல்ட் நேம் வந்து சேமாவே இருக்கலாம். சேமா இருந்தாலும் செப்பரேட் டேபிள்ஸ்ல ஃபீல்ட் நேம் சேமா இருக்கிறதுனால டேபிள் லிங்க் ஆகும்னு நினைக்கலனா. அதனால நம்ம பிரைமரிக்கு எப்படி அதுல மென்ஷன் பண்ணுவோமோ அதே மாதிரி இன்னொரு டேபிள்ல உள்ள ஃபாரின் கீயை இங்க யூஸ் பண்ணணும்னா அதுக்கு ஏதாவது ரெஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஓகே பாஸ்கர் நீங்க? மேம் இப்போ நான் புதுசாக ஒன்று ஆட் பண்ணியிருக்கேன் மேம். இப்போ ஹாபின்னு ஒன்று இப்போ சேர்த்துருக்கோம் மேம். அதே மாதிரி நம்ம புதுசாக சேர்க்கறதுனால அந்த பழசையும் சேர்க்கணுமா இல்லை சேர்க்காம அது ஆட் ஆயிருமா மேம்? எது ஆட் ஆயிடும் புரியல, நீங்க மெதுவா பேசுங்க. ஹாபின்னு ஒரு டேபிள் கிரியேட் பண்ணிட்டோம். ஆமா,
இப்போ நான் புதுசா கிரியேட் பண்றதுனால அது ஃபர்ஸ்ட் இருக்க அந்த ஸ்டூடெண்ட் நேம் சப்ஜெக்ட் அது இருக்குமா இல்லை டெலீட் ஆயிடுமா மேம்? இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் அப்படிதான் இருக்கு. இந்த ஸ்டூடெண்ட் டேபிள் இது வந்து ஒரு டேபிள். இது 1 2 3 4 5 நம்ம 5 பேரோட இருக்கு. அது ஒண்ணுமே அஃபெக்ட் ஆகாது. நான் இப்ப என்ன கேட்கறேன்னா, இப்போ இந்த 5 ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நான் ஹாபிஸ் டேபிள் கிரியேட் பண்றேன். சிபினா வந்து இதெல்லாம் பண்ண முடியும், கமலா வந்து இதெல்லாம் பண்ண முடியும், ஹரி வந்து டான்ஸ் பண்ண முடியும், சிங் பண்ண முடியும், கோடிங் பண்ண முடியும்னு அவன் ஹாபிஸ்லாம் எழுதுறேன். ஸோ அதுக்கு தான் இந்த டேபிளை நான் கிரியேட் பண்றேன். இப்போ நான் என்ன கேட்கறேன்னா, இந்த டேபிளை கிரியேட் பண்ணிட்டு இப்போ என்டர் பிரஸ் பண்ணினா கிரியேட் ஆயிடும். நான் டேட்டாவும் என்டர் பண்றேன். கமலா வந்து பாட முடியும், கமலாக்கு டான்ஸ்னா பிடிக்கும், கமலா வந்து வாலிபால் விளையாடுவா, ஹரி வந்து கோடிங் பண்ணுவார்னு எல்லாம் டீடைல்ஸ் இதுல எழுதுறேன் ஹாபி டேபிள்ல. நான் என்ன கேட்கறேன்னா, இப்போ 2 டேபிள் என் கையில இருக்கு. இந்த ஹாபி டேபிளும் இந்த ஸ்டூடெண்ட் டேபிளும் லிங்க் ஆயிருக்குமா ஆயிருக்காதா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆயிருக்கும் தான் நான் நினைக்கிறேன். ஆயிருக்கும்னு. ஓகேயா? சரி. ஹரி அண்ட் பாஸ்கர் ஆயிருக்காது. ஏன்னா நான் இப்போ இந்த டேபிளை கிரியேட் பண்ணிருக்கேன். பட் நான் இன்னும் ஒண்ணுமே சொல்லல. இந்த டேபிள் எந்த டேபிளோட லிங்க் ஆனணும். மேபி நான் இன்னும் இந்த டேட்டா பேஸ்ல எவ்வளவோ ஹரி சொன்னார் இல்லையா, எம்ப்ளாயின்னு ஒரு டேபிள் இருக்கலாம், ஏதாவது ஒரு டேபிள் இருக்கலாம், அங்கேயும் ரோல் நம்பர்னு ஒரு ஃபீல்டு இருக்கலாம். ஸோ மை சீக்வலுக்கு நீங்க எப்படி சொல்ல போறீங்க இந்த டேபிளும் ஸ்டூடெண்ட் டேபிளையும் லிங்க் பண்ணுன்னு? அதுக்கு என்ன பண்ணணும்னா, யூ ஹாவ் டு கிவ் திஸ் கோட் ஆஃப்டர் கிரியேட்டிங் த டேபிள். யூ ஷுட் நாட் க்ளோஸ் பிராக்கெட். நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன், இப்படி பண்றேன் இல்லையா, தப்பு. கம்மா, நான் இப்போ மை சீக்வல் டு சொல்லணும். எது ஃபாரின் கீ இந்த டேபிள்ல இருக்கும்? இந்த டேபிள் எது ஃபாரின் கீயா இருக்கும்? ரோல் நம்பர். எல்லாரும் அக்ரி பண்றீங்களா 3 பேரும்? இந்த இந்த ஃபீல்டையும் இந்த ஃபீல்டையும் தான் நான் லிங்க் பண்ணணும். கரெக்டா இல்லையா? எஸ் மேம். எஸ் மேம். ஹரி புரியுதா? ரோல் நம்பர் அண்ட் ரோல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் டேபிள நான் லிங்க் பண்ணணும். சோ நான் என்ன சொல்றேன்னா, FOREIGN ஃபாரின் ஸ்பெல்லிங் கரெக்ட்னா FOREIGN ஃபாரின் கீ வந்து என்னோட டேபிள்ல RNO. நான் சொல்றேன் மைசீக்வலுக்கு இந்த டேபிள் ஹாபிங்கிற டேபிள்ல ஒரு ஃபீல்ட் RNOன்னு இருக்கு, அதுதான் ஃபாரின் கீ. பட் அது எதை ரெஃபர் பண்ண போகுது? ரெஃபரன்சஸ். எந்த டேபிள்ல இருக்கிற ரோல் நம்பர்? STUDENTS டேபிள்ல இருக்கிற RNOவை ரெஃபர் பண்றதுங்கிற. So this statement is the statement that links இந்த RNOவையும் இந்த டேபிள் RNOவையும் ஒரு ஆரோ மார்க்கால லிங்க் பண்ணி இட்ஸ் டெல்லிங் MySQL இந்த 2 டேபிள் இஸ் கனெக்டட். எதுல? அதுல வந்து ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற டேபிள்ல இருக்கிற ரோல் நம்பர் பிரைமரி கீ. ஏன் நம்ம இது பிரைமரி கீங்கிறோம்? ஆல்ரெடி நம்ம இங்க பிரைமரி கீன்னு சொல்லிருக்கோம், கரெக்டா? அண்ட் ஹாபிங்கிற இருக்கிற டேபிள்ல இருக்கிற RNO இஸ் ஃபாரின் கீ. I close the bracket, I put a semicolon, I press enter. Has it so told that 0 rows affected? Yes. Let me describe hobby table and show you. இப்போ நீங்க இது ரெண்டுத்தையும் பாருங்க. I'll keep both the things to. இதுல வந்து ஸ்டூடெண்ட் டேபிள்ல I'll keep it here and I'm போயிடுது. ஸ்டூடெண்ட் டேபிள்ல ரோல் நம்பர் இஸ் a primary key. இங்க தெரியுதா என் கர்சர் பார்த்தா? கரெக்டா? But the hobby table, just see what is against roll number. MUL. MUL na another. It is trying to tell that roll number can have multiple values and it is nothing but the foreign key of my student table. This foreign key statement specifies that. It's trying to tell foreign key வந்து புது டேபிள்ல RNO தான் foreign key. அது வந்து யாரை ரெஃபர் பண்ண போறது? ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிற டேபிள்ல இருக்கிற ரோல் நம்பரை ரெஃபர் பண்ண போகுது. Did you understand how I created this foreign key and primary key link table? பாஸ்கர் புரிஞ்சுதா? புரிஞ்சுது. ஓகே, இது பண்ண உங்களுக்கு புரியும். டோன்ட் வரி. ஓகே, இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் இது நான் சொல்றேன். இப்போ வந்து I'm inserting a value into hobby. First hobby. ஃபர்ஸ்ட் வந்து ரோல் நம்பரா, ரோல் நம்பர் 1 சிங் எழுதுறேன். சாரி, என்னது?
insert into hobby values. அதே மாதிரி I'm inserting another one, dance. அதே மாதிரி 2 ஓகே. நான் இப்போ ரெண்டு டேபிளையும் செலக்ட் பண்றேன். select star from students, இது டேட்டா. select star from hobby, இது டேட்டா. இப்போ இதை பார்த்துட்டு உங்களுக்கு என்ன புரியுதுன்னு சொல்லுங்க பார்க்கலாம். that Sibina can Sibinaோட ஹாபிஸ் வந்து singing and dancing. dancing, and Kamalaோட ஹாபி வந்து to play volleyball. as of now வைஷ்ணு, ஹரி, சீமாக்கு ஹாபிஸ் ஒன்னும் இல்ல ஆர் நான் என்ட்ரி பண்ணல. புரிஞ்சுதா? இப்போ பாஸ்கர் கேட்ட டவுட். இப்போ நான் என்ன பண்றேன்னா ஐ அம் கோயிங் டு இன்சர்ட் அண்ட் ஒரு நியூ ஸ்டூடெண்ட் வந்து சொல்றா தட் மேம் எனக்கு வந்து எனக்கும் பாட தெரியும், எனக்கும் பாடுறதுன்னா பிடிக்கும். ஓகே, ஸோ நான் சொல்றேன் உன் ரோல் நம்பர் என்னம்மாங்கிறேன். 6. She says I'll play, I can also sing. Bhaskar, pay attention. Okay, புது ஸ்டூடெண்ட் சயூர்ல ஜாயின் பண்றா and she is telling I can sing. So என்னையும் ஆட் பண்ணிக்கங்க மேம் ஹாபி லிஸ்ட்ல. What is it telling? It is telling cannot update a child row. ஏன்னா hobby table is called the child row. Sorry, child table. என்ன சொல்றதுன்னா மாஸ்டர் டேபிள்ல ஒரு பொண்ணு பேரு என்ன பேர் என்ன ரோல் நம்பர் 6ங்கிற ஒரு என்ட்ரியே இல்ல. நீ எப்படி 6 can play 6 can sing ன்னு இதுல என்ட்ரி பண்ணலாம்னு கேள்வி கேக்குறது. That's why it's telling cannot add or update a child row because this roll number 6 is not there in your master table. So இதை ஆட் பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும்னா I should do insert into table students value roll number 6 பேரு வந்து whatever it is, அப்புறம் அவ என்ன டிபார்ட்மெண்ட், IT டிபார்ட்மெண்ட், she is not in CS, so IT டிபார்ட்மெண்ட், அப்புறம் PT ல whatever she has got 10/10. Then I want her date of birth as date of joining is 2024 2/2 and PT3 is 20. Just give me a second. Okay, where was it? Okay, so what is it giving? You have an error. 6 some insert leather tappu. Try to find out students values. Okay, still it's wrong. What's wrong? Insert in the table students value 6 Lakshmi IT mark டேட் சிங்கிளா இருக்கலாம், மந்த்தும் டேட்டும் 2/2 no அது ப்ராப்ளம் இல்லையா? that is not a problem. ஏன் இந்த insert statement work ஆகல? insert into table. tell me என்ன மிஸ்டேக் சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். tell me 3 பேரும் சொல்லுங்க என்ன மிஸ்டேக் இதுல? மேம் அதுல டேபிள் கிரியேட் பண்ணனால வெளிச்சு வரல மேம். என்னது பாஸ்கர்? டேபிள் அந்த இது கிரியேட் பண்ணல மேம். யார் சொன்னா கிரியேட் பண்ணல? இது என்னது ஸ்டூடெண்ட் டேபிள் தானே?
போன கிளாஸ் நாங்க கிரியேட் பண்றோம் நீங்க இல்லாத போது. இல்ல மேம், அந்த இது அடுத்த டேபிள் மேம், 6வது. அதுதான் நான் இன்சர்ட் பண்றேன். இதோ இன்சர்ட் இன்டு டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வேல்யூ 6ன்னு ஒரு என்ட்ரி பண்றேன். அது என்ட்ரி பண்ண விட மாட்டேங்குது. ஏன்? இதுல என்ன மிஸ்டேக்? ஒரு மிஸ்டேக் இருக்கு. என்ன கண்டுபிடிச்சு சொல்லுங்க எனக்கு. ஐ அம் நாட் கோயிங் டு டெல். நீ கண்டுபிடிக்கணும்னா யோசிச்சு அடுத்த கிளாஸ்ல எனக்கு சொல்லணும். நான் சொல்ல போறது இல்ல. சிபினா, ஹரி, மேம் டேபிளுக்கு அப்புறமா கரஸ்பாண்டிங் அந்த காலம் பேர் எல்லாம் கொடுக்கணும் மேம். அதுக்கப்புறமா வேல்யூஸ் கொடுக்கணும். அதெல்லாம் உதைக்கணும். இல்ல, இது என்ன ஸ்டேட்மெண்ட்? டிடிஎல் டிஎம்எல்? ஃபர்ஸ்ட் டெல் மீ தட். டிடிஎல் டிஎம்எல்? டிஎம்எல். டேபிள் கீவேர்ட் வராது. டேபிள் யூஸ் பண்ண டேபிள் கீவேர்டே வராது. நான் தப்பா எழுதிருக்கேன். சோ டிஎம்எல் எப்பவுமே டேபிள் கீவேர்ட் வராது. இதுதான் தப்பு. மத்ததெல்லாம் கரெக்ட். இப்போ ஒர்க் ஆகும். அண்ட் ஹரி, நீங்க சொன்ன சிங்கிள் வேல்யூ நாட் நெசசரி. திஸ் வில் ஸ்டோர் பண்ணும்போது 02 சேவ் பண்ணிக்கும். ஓகே? இல்ல மேம், நான் என்ன சொன்னேன்னா மேம், இன்சர்ட் இன்டு ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்புறமா பிராக்கெட் ஓபன் பண்ணி அந்த பர்టిక్యులர் காலம் நேம் இருக்கு. அதுவும் நீங்க பண்ணலாம். சின்ஸ் இப்போ எனக்கு எல்லா ஃபீல்டும் நான் வேல்யூ இருக்கிறதுனால நான் அதை பண்ணல. பட் சப்போஸ் இப்போ நான் இன்னொரு டேட்டா உங்களுக்காக நான் இன்னொரு டேட்டா என்டர் பண்றேன். 7 வந்து எனக்கு அவர் டிபார்ட்மெண்ட் தெரியாதுன்னு வச்சுக்கலாம். ஓகே? அப்போ நான் என்ன பண்ணணும்? ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்க சொன்ன மாதிரி பண்ணலாம். என்னெல்லாம் ஃபீல்ட் நேம்? RNO. ஒரு நிமிஷம், அது இங்க டிஸ்கிரைபிங். RNO எஸ் நேம் சப்ஜெக்ட் PT1. இப்போ இங்க வந்து நான் வந்து RNO கமா அப்புறம் என்னது எஸ் நேமா நேம் கமா சப்ஜெக்ட் கமா என்னெல்லாம் ஃபீல்ட் நேம் இருந்தது? சப்ஜெக்ட் அப்புறம் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இங்க இருக்கு டிஸ்கிரைப். அப்புறம் PT1 PT2 DOJ PT3. ஒரு நிமிஷம். சோ இங்க என்ன இருந்தது? PT1ல PT1 கமா PT2 DOJ இல்ல IT சப்ஜெக்ட். ஓகே, PT2. இது கூட நான் தப்பா எழுதிட்டு இருக்கேன். கோர்ஸ்ல வருமா? கோர்ஸ்ல வராதா? கோர்ஸ்ல வராது. PT2 கமா 1 அப்புறம் DOJ கமா PT3 வேல்யூஸ் இப்படி பண்ணலாம். ஓகே ஹரி? இது கூட எனக்கு டவுட். பட் இது 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 இந்த மாதிரி இது எப்போ யூஸ் ஆகும்னா, சப்போஸ் எனக்கு வந்து ஐடி டிபார்ட்மெண்ட் எனக்கு PT3 மார்க் தெரியலன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ஐ கேன் டூ திஸ் அண்ட் இந்த லாஸ்ட் வேல்யூ என்டர் பண்ணாம இருந்தா இட் வில் ஒர்க். புரிஞ்சுதா? பிகாஸ் ஐ எம் நாட் என்டரிங் ஆல் தி. ஓகே, 6 7. புரிஞ்சுதா ஹரி? இந்த இந்த சின்டாக்ஸ் எப்போ உங்களுக்கு இன்னும் யூஸ்ஃபுல்? இப்போ கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். இது மாதிரி நீங்க PT3யும் போட்டு என்டர் பண்ணிருக்கலாம். பட் இது இது ரொம்ப பெருசா இருக்குல்ல இந்த கமாண்ட். இந்த மாதிரி கமாண்ட் எப்போ யூஸ் பண்ணுவோம்னா, சப்போஸ் எனக்கு ஏதாவது ஒரு ஃபீல்டோட வேல்யூ தெரியலன்னா ஐ எம் ஒன்லி கோயிங் டு என்டர் 2 things, ஒன்லி ரோல் நம்பர் அண்ட் நேம் வச்சுக்கோங்க. இப்ப சதிக்கு அந்த பொண்ணோட டிபார்ட்மெண்ட் தெரியாது, மார்க்ஸும் தெரியாதுன்னா, so அப்போ வந்து I can say insert into students open bracket roll number comma s name close values 7 comma Lakshmi close பண்ணிடலாம். மத்ததுக்கெல்லாம் MySQL தானாவே நல் போட்டு வச்சிடும். புரிஞ்சுதா? Okay. Okay. So now let us do a select fresh one. ஏன்னா இப்போ so much we have done. Select staff from students. So இப்போ 6 and 7 ரெண்டு பேரும் லக்ஷ்மி ஆட் ஆயிருக்கு. இதுல வந்து பாத்தீங்களா நான் PT3 கொடுக்கல லாஸ்ட் என்ட்ரியில. இந்த இதுல தட்ஸ் மீன் நல்னு இருக்கு. இப்போ வந்து select staff from hobby. அதுலயும் இருக்கு. இப்போ நான் வந்து இந்த insert into இது பண்ண இல்லையா ஹாபி, இது பண்ணினேன்னா வருமா வராதா? இது வந்து question for பாஸ்கர். இப்போ வருமா வராதா இது? அப்போ வந்து எரர் கொடுத்தது பாஸ்கர், கரெக்டா?
ஆமா மேம். இப்போ எரர் கொடுக்குமா, அக்செப்ட் பண்ணிக்குமா? உங்க 2 டேபிள் டேட்டாவும் டிஸ்ப்ளே பண்றேன், பார்த்து எனக்கு சொல்லுங்க. எடுத்துக்கோங்க. ஏன்னா இட் இஸ் ஸ்டில் சீயிங் தட் ரோல் நம்பர் 6 இந்த டேபிள்ல 6ங்கற ஒரு ரோல் நம்பர் ஆட் பண்ணனும். பட் இந்த டேபிள்ல 6 ஆட் பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் இந்த ரோல் நம்பர்ல 6 இருக்கான்னு போய் செக் பண்ணும். செக் பண்ணிட்டு இருக்குன்னா it will immediately add it. புரிஞ்சுதா? Okay, so now this is how you create. இப்போ நான் வந்து ரெண்டு இடம் தான் சொல்றேன். You can create multiple table. Actually corporateல the two big companies like Qualcomm, Microsoftல ரெண்டு டேபிள்ல you think it can handle the database of your employees? எவ்வளவு டீடைல்ஸ் உங்களோட மேனேஜ் பண்றது? salary, உங்களோட perks, உங்களோட increments, உங்க லாஸ்ட் work experience எல்லாம் 10-15 டேபிள் இருக்கும். So all of these tables are going to be connected some way or the other using the same logic of primary and foreign key. In any field, primary key, foreign key link illama database management வந்து it is not a very efficient way. அதுக்கு தான் நம்ம இது RDBMS யூஸ் பண்றது மெயினா one of the feature is this, to have references to multiple tables. சரியா? இப்போ நீங்க கொஞ்சம் இந்த ரெண்டு how to create இந்த மாதிரி நீங்க you can try out some samples at home. ஒன்னு நான் சொல்றேன் student and hobbies, இன்னொன்னு you can create this department and employees, then you can create even employee database and or department and teachers teaching in the department. இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல 3-4 டீச்சர் இருக்கலாம் இல்லையா? சோ அந்த மாதிரி ரெண்டு ஒரு பிரைமரி கீ ஃபாரின் கீ டேபிள் நீங்க பிராக்டிஸ்க்காக கிரியேட் பண்ணி பாருங்க. ஏன்னா இந்த கமாண்டே நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுவோம். திஸ் இஸ் த பேஸ் ஃபார் கிரியேட்டிங் த டேபிள்ஸ். ஸோ கிரியேட் டேபிள்ஸ் திஸ் வீக் பிராக்டிஸ். நெக்ஸ்ட் வீக் வந்து ஹவு வி கேன் எக்ஸ்ட்ராக்ட் த மீனிங்ஃபுல் டேட்டா ஃப்ரம் தீஸ் டூ டேபிள்ஸ்ங்கிறது வி வில் லுக். That is going to be challenging and interesting because it is going to be many combinations. Combinations are many. இதுதான் ஆன்சர்னு நீங்க சொல்ல முடியாது, யோசிக்கணும் அந்த ஆன்சர் கிடைக்கணும். எப்படி இதுல இருந்து இந்த டேட்டா வேணும், எனக்கு கமலாங்கிற கேர்ளோட ஹாபிஸ் வேணும், பட் வந்து அவ வந்து only she should sing Carnatic music, not Western music. எப்படி அந்த ரெண்டு டேபிள்ல நீங்க எடுக்க போறீங்க, அது நம்ம பார்க்கலாம். Okay, we'll see those queries next week. அதுக்கு முன்னாடி just try to understand this foreign key and primary key concepts. கொஞ்சம் either Google பண்ணி கத்துக்கங்க, இல்லாட்டி try out examples creating it.